ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் அனாகிராம்ஸ். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு மீடியம் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேலிட் அனாகிராம்ஸ் சொல்லி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். சேம் அந்த கொஸ்டினோட மாடல் தான் இதுவும் இருக்க போகுது. பட் அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ முடிஞ்சா அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கான கார்டு இங்கே கொடுக்குறேன். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Given an array of strings strs, group the anagrams together. You can return the answer in any order. ஓகே, கொஸ்டின் சம்திங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. தென் வந்து அனகிராம்னா என்னன்னே தெரியாங்க. ஃபர்ஸ்ட் அனகிராம்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. அனகிராம்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஈட்னு ஒரு வேர்ட் இருக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஈட்டுங்கிற வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு இந்த டீங்கிற ஒரு வேர்ட் கிடைக்குமா? அதாவது ஈட்டுங்கிற வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட கவுண்ட்டும் டீல இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட கவுண்ட் ஈக்குவலா இருக்கும். அதாவது இதுல ஒரு டி இருக்கு, இதுல ஒரு டி இருக்கு, இதுல ஒரு இ, இதுல ஒரு இ, இதுல ஒரு ஏ, இதுல ஒரு ஏ. மொத்தம் வந்து இதுல இருக்கக்கூடிய கவுண்ட் இதுல இருக்கக்கூடிய கவுண்ட் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி இந்த ஏட் எடுத்துக்கோங்களேன். ஏட்லயும் வந்து எனக்கு சேம் லெட்டர்ஸோட கவுண்ட் தான் இதுல இருக்கு. அதாவது எந்தெந்த வேர்ட்லாம் வந்து சேம் லெட்டர் கவுண்ட்ஸ்லயும் அதே மாதிரி சேம் லெட்டர் கவுண்ட்ல இருந்தாவே கண்டிப்பா வந்து அந்த வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு புது வேர்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வந்து அனகிராம் வேர்ட்ஸ். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்க ஒரு அரேல நம்ம அனகிராம் வேர்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி தனித்தனி லிஸ்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஈட்டு, டி அண்ட் தென் ஏட், இது மூணு வந்து ஒரு குரூப்பா. அதாவது இந்த மூணு வேர்டை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா எந்த ஒரு வேர்டு வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாட் அண்ட் தென் டான் இங்க இருக்கு பாருங்க. நாட் அண்ட் தென் டான், இது ரெண்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் அனகிராமா. அதாவது இதுல இந்த வேர்டை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா இந்த வேர்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்க ஒரு குரூப் பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க பேட் மட்டும் தனியா இருக்கு. இதை எந்த ஒரு ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. ரீஅரேஞ்ச் பண்ண வேர்டும் வந்து எனக்கு தனியா வேற எந்த வேர்டும் இங்க இல்ல. ஓகேவா? ஸோ அந்த ஒரு வேர்டு மட்டும் எனக்கு தனியா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினோட கான்செப்ட் இவ்வளவுதான். ஓகேவா? அதாவது எஸ்டிஆர்ஸ் சொல்லி ஒரு அரே கொடுத்திருக்காங்க. அந்த அரேல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் ஆஃப் அனகிராம்லாம் தனித்தனியா எடுத்து தனித்தனி லிஸ்டா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு வேர்டுமே இல்ல. ஸோ வந்து எனக்கு ஒரு எம்டி இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இதுல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதாவது இதை தான் வந்து மொத்த வேர்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வேர்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணாலும் இதே ஏ தான் கிடைக்கும். வேற எந்த ஒரு ஏவும் இல்ல, ஒரே ஒரு ஏ இருக்கனால அதை மட்டும் ஒரு குரூப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது எப்படி வந்து கோடா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான லாஜிக் எப்படி நம்ம பில்ட் பண்றேன்னு சொல்லி பார்த்தலாம். நான் வந்து இப்போ ஹாஷ் மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இதுக்கோட லாஜிக் வந்து பில்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஹாஷ் மேப் மெத்தட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்னும் இல்ல, நார்மல் டிக்ஷனரி வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம லாஜிக் பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த கொஸ்டினுக்கு பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கொடுத்திருந்த கொஸ்டின். ஸோ இதை வச்சே நமக்கு எப்படி இதுக்கு மட்டும் நம்ம எப்படி சொல்யூஷன் பில்ட் பண்றேன்னு பார்த்தலாம். இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் பண்ற மாதிரி பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே, டிக்ஷனரி வந்து டின்னு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு எம்டி டிக்ஷனரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டா எடுத்து செக் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஈட்டிங்கிற வேர்டு எடுத்துக்கிறேன். இந்த ஈட்டிங்கிற வேர்டை நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட்னா ஒண்ணு இல்ல, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். இது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இஏடிஎம். எனக்கு ஏ வந்து ஃபர்ஸ்ட் வரும், அண்ட் தென் இ வரும், அப்புறம் டி வரும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு இந்த ஈட்டுங்கிற வேர்டை ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி கிடைச்சிருச்சா? இப்போ இதே மாதிரி அனகிராம் வேர்ட்ஸ் எடுத்து பாருங்களேன். இப்போ இந்த டீங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. இதையே ஸ்டார்ட் பண்ணா எனக்கு ஏஇடி தானே வரும். அதே மாதிரி இந்த ஏட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஏஇடி தானே வரும். அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு அனகிராம் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு சேம் ஆர்டர்ல தான் எல்லா வேர்டும் வரும். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து இங்க அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த ஈட்டிங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதை நான் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன கிடைக்குது, எனக்கு ஏஇடின்னு கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து நான் கீயா யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இப்போ இந்த ஏஇடிங்கிற வேர்டு வந்து எனக்கு டிக்ஷனரிக்குள்ள கீயா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டிக்ஷனரி எம்டியா இருக்கும். ஸோ எந்த ஒரு வேர்டுமே இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த ஏஇடி வந்து நான் கீயா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கீயா வச்சாச்சு. அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்ல. அந்த வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈட்டிங்கிற வேர்டு இருக்குல்ல, இந்த ஈட்டிங்கிற வேர்டை நான் அப்படியே வந்து ஒரு லிஸ்டா வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அந்த போட்டு அந்த ஏஇடியோட கீக்கு நேரா வேல்யூவா பாஸ் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு இதோட வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் டி எடுக்கிறேன். டீயை ஸ்டார்ட் பண்ணணுமா, ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஏஇடி கிடைக்கும். ஸோ ஏஇடி வந்து நான் இப்போ இதுக்குள்ள இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு கீ ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கல. ஸோ என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி இருந்துன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கும்ல. அப்ப நான் லிஸ்ட்ல வந்து ப்ரீவியஸா ஒரு வேர்டு ஆட் பண்ணி தானே இருக்கும். ஸோ அந்த வேர்ட் கூடயே இந்த டீயையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேன். இப்போ டேன் எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு ஏஎன்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏஎன்டி வந்து எனக்கு ஆல்ரெடி இங்க இருக்கா, ஸோ எனக்கு டிக்ஷனரியில இல்ல. ஏஎன்டிங்கிறது கீயா தான் இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகேவா? கீயா இல்ல. ஸோ மறுபடியும் வந்து புதுசா ஒரு கீ கிரியேட் பண்றேன் ஏஎன்டின்னு. அண்ட் தென் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ வந்து ஆக்சுவல் வேர்டு அப்படியே போடுறேன் டேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட வேலை முடிஞ்சது.
இப்போ 8 வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன கிடைக்கும் ஏஇடி கிடைக்கும். ஸோ ஏஇடி வந்து எனக்கு ஆல்ரெடி டிக்ஷனரியில் இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். டிக்ஷனரியில் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண சொன்னேன் ஆல்ரெடி இருந்தா அதுக்கு ஆல்ரெடி லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் கூடிய இந்த ஏடிஇ அதாவது ஆக்சுவல் வேர்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அதோட சார்ட்டட் வேர்டு வந்து எனக்கு கீயா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் புதுசா கிரியேட் பண்ணி அதோட ஆக்சுவல் வேர்டை போடுறேன். அப்படி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட்லயே வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நேட். இப்போ நேட் வந்து ஸ்டார்ட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு அதே ஏஎன்டி தான் கிடைக்கும். ஸோ ஏஎன்டி வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால வந்து ப்ரீவியஸா இருக்க லிஸ்ட் கூடயே வந்து இந்த நேட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இதோட வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பேட்டை ஸ்டார்ட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு ஏபிடி. ஸோ இந்த ஏபிடிங்கிற ஒரு கீ இங்க இருக்கா இல்ல. ஸோ புதுசா வந்து ஏபிடின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட வேல்யூ வந்து இந்த ஆக்சுவல் வேர்டை போடுறேன். ஓகேவா? பிஏடி. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் ஆஃப் அனகிராம் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வேல்யூவா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. எனக்கு எல்லாத்தோட கீ வந்து அதோட சார்ட்டட் ஃபார்மா இருக்கும். பட் அதோட வேல்யூ எல்லாமே வந்து அதோட அனகிராம் வேர்ட்ஸோட குரூப்பா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 3 வேர்டு வந்து குரூப் ஆஃப் அனகிராம், இந்த 2 வேர்டு வந்து குரூப் ஆஃப் அனகிராம், இந்த பேட்டுங்கிற ஒரு வேர்டு மட்டும் ஒரு குரூப் ஆஃப் அனகிராம். ஸோ நான் என்ன பண்ணலாம் இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் தனியா எடுத்து ரிட்டர்ன் பண்ணா போதும்ல. ஸோ இதைத்தான் வந்து இப்போ நம்ம கோட்ல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? ஒவ்வொரு வேர்டா எடுத்து அதை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேர்டு வந்து எனக்கு கீயா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு கீயா இல்லைன்னா புதுசா அந்த கீ நேம் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூல ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அந்த ஆக்சுவல் வேர்டை பாஸ் பண்றேன். அப்படி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகி தானே இருக்கும். அந்த லிஸ்ட் கூட அந்த ஆக்சுவல் வேர்டை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து குரூப் ஆஃப் அனகிராம் இருக்கும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் அனகிராம் இருந்தா டிஃப்ரெண்ட் கீ கிரியேட் ஆகும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வந்து எனக்கு ஆட் ஆகிட்டே போகும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம இப்போ கோட்ல அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண சொன்னேன். ஓகே, எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த எஸ்டிஆர்ஸ்ங்கிற அரேக்குள்ள இருக்க ஒவ்வொரு வேர்டா எடுத்து செக் பண்ணணுமா. ஸோ அதுக்கு ஃபார் ஐ இன் எஸ்டிஆர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் ஒரு சார்ட்டட் அதை வந்து நான் சார்ட்டட் வேர்டா மாத்தணுமா. ஸோ அதுக்கு வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் ஐ. ஓகேவா? இந்த ஐ தான் வந்து எனக்கு ஒவ்வொரு வேர்டா வந்து எனக்கு செக் பண்ண போகுது. ஸோ ஐயை வந்து சார்ட் பண்றேன். எனக்கு இந்த ஐயை சார்ட் பண்ணா அதாவது இந்த சார்ட்டுங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா அதை லிஸ்டா மாத்திடும். எனக்கு வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரிங்கா இருக்கு. உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க புரியும். ஓகே, பிரிண்ட் எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஏஇடி ஏஎன்டி எனக்கு சார்ட்டட் வேர்டு வருது. பட் எல்லாமே எனக்கு லிஸ்டா வருது. எனக்கு லிஸ்டா வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அதை மறுபடியும் ஸ்ட்ரிங்காவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்கா மாத்திரக்கு ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு டாட் ஜாயின்னு போடுறேன். ஓகேவா? எனக்கு டாட் ஜாயின்னு போட்டா எனக்கு அது ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க புரியும். இந்த ஜாயின் மெத்தட்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன் எல்லாமே எனக்கு வந்து லிஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. எனக்கு இந்த அதாவது இதுக்குள்ள இருக்கக்கூடிய 6 வேர்டோட சார்ட்டட் ஃபார்மும் வந்து எனக்கு இங்க கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம வந்து ஆக்சுவல் ஆன்சர் இது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்ற புரியறதுக்காக போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து அதை லிஸ்டா வச்சு போடுறதுனால போடலாம். நான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கூட சொல்லும் போது அதை சார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வேர்டு ஏஇடிங்கிற வேர்டு தான் எடுத்து சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால வந்து லிஸ்டா வச்சு போட்டு கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த ஜாயின் யூஸ் பண்ணி நான் மறுபடியும் அதை ஸ்ட்ரிங்காவே மாத்திக்கிறேன். ஓகேவா? இதை ஸ்டார்ட் பண்ணா எனக்கு வந்து லிஸ்டா மாறிடும். ஓகேவா? இந்த சார்ட்டட் மெத்தட் வந்து டிஃபால்ட்டா வந்து பைத்தான்ல இப்படிதான் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு லிஸ்டா மாறிடுச்சு. நான் மறுபடியும் அதை ஸ்ட்ரிங்கா மாத்தி நான் அதை செக் பண்ண போறேன். ஓகே, எனக்கு இதோட வேலை முடிஞ்சது. ஓகே, இந்த பிரிண்ட் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணணும் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது டிக்ஷனரிக்குள்ள இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணுமா. ஓகே, இஃப் எஸ் நாட் இன் டி எனக்கு ஒருவேளை இல்லைனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணும்போது எனக்கு இருக்காதுல்ல கண்டிப்பா. ஸோ நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதிக்கிறேன். எனக்கு வந்து இந்த சார்ட்டட் வேர்டு வந்து டிக்ஷனரிக்குள்ள இல்லைன்னா என்ன பண்ண சொன்னேன் இந்த டி ஆஃப் எஸ் அதாவது சார்ட்டட் வேர்டு வந்து கீயாவும் அந்த வேல்யூ வந்து என்ன எனக்கு ஐ தானே இப்போ ஆக்சுவல் வேர்டு, எஸ் வந்து சார்ட்டட் வேர்டு, ஐ வந்து ஆக்சுவல் வேர்டு. ஸோ டி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நான் இங்க லிஸ்டா போடணும். ஓகேவா? அதாவது ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணா அது வெறும் அந்த கீ இஸ்ட் வேல்யூன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணும். நான் வேல்யூ வந்து நார்மல் வேல்யூவா ஸ்டோர் பண்ணாம அதை லிஸ்டா ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? இந்த லிஸ்ட்டுக்குள்ள அந்த ஆக்சுவல் வேர்டை பாஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எல்ஸ் கண்டிஷனுக்கு போவோம். எல்ஸ்னா ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி வந்து அந்த சார்ட்டட் வேர்டு வந்து கீயா பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்குள்ள நான் புதுசா அந்த வேர்டு வந்து ஆட் பண்ணணுமா. ஸோ நான் என்ன பண்ண போறேன் டி ஆஃப் எஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் நான் புதுசா அப்படியே ஆட் பண்றேன். ஓகேவா? அப் அண்ட் ஆஃப் அந்த ஐ. ஓகேவா? சாரி, இங்க வந்து இந்த பிராக்கெட் வந்து இங்க போடணும். ஓகேவா? எனக்கு டிஎஃப்எஸ்னா ஒண்ணு இல்ல, இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய கீயோட வேல்யூ வந்து இது மென்ஷன் பண்ணுது, ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? அதை வந்து நான் அப்பன் பண்றேன். அப் அண்ட் ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு ஆக்சுவல் டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, பிரிண்ட் டி. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஏஇடிங்கிற வேர்ட்ல வந்து
இந்த இஏடி இஏடி டி ஏட் அது எல்லாமே வந்துருச்சு. அண்ட் தென் ஆண்ட்ல வந்து எனக்கு டேன் நேட் வந்துருச்சு. அண்ட் தென் ஏபிடி வந்து பேட் வந்துருச்சு. அதாவது எல்லா ஷார்ட்டட் வேர்டு வந்து கீயா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் தென் வந்து ஆக்சுவல் வேர்டு எல்லாம் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. ஸோ நான் அங்க லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு ஆக்சுவல் ஆன்சர் என்ன வந்திருக்கு இங்க பாருங்க அவுட்புட்ல. ஜஸ்ட் அதோட வேல்யூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. எனக்கு கீ தேவைப்படாது. கீ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு வேல்யூஸ் மட்டும் இருந்தா போதும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், யூ கேன் ரிட்டன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, டேன் நேட் வந்து செகண்ட் வந்திருக்கு, பேட் லாஸ்டா வந்திருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து எனக்கு எந்த ஆர்டர்ல வேணாலும் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் தனியா எடுக்கிறேன். ஓகேவா? இங்க டி டாட் வேல்யூஸ் சொல்லி போடுறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து புரியறதுக்காக சிம்பிளா போட்டு காட்டுறேன். நான் வந்து டைரக்ட் ஆன்சர் கூட போட்டுட்டு போயிடலாம், பட் உங்களுக்கு புரியாது. ஸோ அதுக்காக அப்படி போட்டுருக்கேன். இப்போ நான் இப்படி மாத்தினா எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்களேன். டிக்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ், அந்த வேல்யூஸா இருந்த லிஸ்ட் மட்டும் எனக்கு 3 லிஸ்ட் தனித்தனியா வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி டிக்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ்லாம் முன்னாடி வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இப்போ இங்க லிஸ்ட் ஆஃப் டி டாட் வேல்யூஸ்னு போடுறோம். ஓகேவா? அதாவது எனக்கு அந்த டிக்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகி எனக்கு லிஸ்டா கன்வெர்ட் ஆயிரும். அதாவது அதுக்குள்ள டிக்ஷனரிக்குள்ள இந்த வேல்யூஸ் வந்து இந்த 3 தான். ஓகேவா? இந்த 3 லிஸ்ட் தான். பட் அந்த 3மே வந்து நான் இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ள வந்து அப்பன் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்றதுக்குள்ள டைரக்டா ரிட்டர்னே பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணா டைம் ஆகுது. ஓகே, நான் இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன் பாருங்க. சாரி, இங்க பிராக்கெட் எங்கேயோ மிஸ் ஆகுது. ஓ சாரி, இங்க நம்ம இந்த பிராக்கெட் எடுத்துடலாம். ஓகே, சாரி இங்க போறோம். ஓகே, இது வந்து ஆக்சுவல் அவுட்புட். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் வேற மாதிரி இருக்கு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ல வந்து ஆர்டர் வேற மாதிரி இருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம்னு. சோ எனக்கு ஆர்டர் மாத்தி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ எனக்கு இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருச்சு. நம்ம மொத்த டெஸ்ட் கேஸும் ரன் பண்ணி பாத்திரலாம். ஓகே, எனக்கு வந்து கோட் அக்செப்ட் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டினும் கூட, அதே மாதிரி ஆன்சரும் வந்து ரொம்ப ஈஸியான ஆன்சரும் கூட. பட் இவங்க கொஸ்டின் கொடுத்தது பாத்தீங்கன்னா மீடியம் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியா வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியான லாஜிக் வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ரன் டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்க ஜஸ்ட் இந்த வீடியோ திரும்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்படி பார்த்து உங்களுக்கு புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லயோ அது வந்து டெலிகிராம் சேனல்லையும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் கிளியர் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் தென் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.